கவுண்டர் மகன் எஸ்பி பெரியசாமி ஐயனார். மாநில தலைவர் அண்ணன் தன்ராஜ் அவர்கள் லாரி டுடே புக்கை வெளியிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வேலூர் சங்கத்தினுடைய சிறப்பு மலராக லாரி டுடே புத்தகத்தை தற்பொழுது வெளியிட உள்ளனர். அவர்களுக்கு லாரி டுடே பத்திரிகை ஆசிரியர் அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். பரமத்தி வேலூர் லாரி உரிமையாளர் சங்கத்தினுடைய பதவியேற்பு விழாவிற்கு மிக சிறப்பாக பதவியேற்று நடத்தி கொண்டிருக்கும் புதிய தலைவர் எஸ்பி பெரியசாமி அண்ணார் அவர்களே மற்றும் செயலாளராக பதவியேற்றிருக்கும் கே கணேசன் அண்ணார் அவர்களே, பொருளாளராக செல்வராஜ் அவர்களே, உபத்தலைவராக சிபி அவர்களே, இணைச் செயலாளராக தியாகராஜன் அவர்களே மற்றும் இங்கே வருகை புரிந்துள்ள மற்ற லாரி அசோசியேஷனிலிருந்து வருகை புரிந்துள்ள நிர்வாகிகளே மற்றும் இங்கே அமர்ந்திருக்கும் லாரி உரிமையாளர்களே, உறுப்பினர்களே, மகளிர்களே அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, நான் முதல்லையே அண்ணங்கிட்ட சொல்லிட்டேன், நான் கொஞ்சம் 12 மணிக்கு வரணும்னு சொல்லியிருந்தேன். என்னுடைய பணியின் காரணமாக சீக்கிரம் கிளம்புறேன், என்னை அனுப்பிச்சி விட்ருங்க அப்படின்னா வாங்க வந்தோடனே போயிடலான்னு சொன்னார். அந்த அடிப்படையில் முதல்ல என்னையே பேச வச்சு வாய்ப்பு கொடுத்ததுக்கு தலைவர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு, இந்த லாரி உரிமையாளர் சங்கத்தை பொறுத்தவரை அது பரமத்தி வேலூர்னு சொல்லப்போனால் இருக்கின்ற ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு தலைவர்களும் ஏதாவது புதுசாக நம்மளுடைய காலத்தில் எதையாவது சாதித்து விட்டு செல்ல வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் இந்த மாதிரி நிர்வாகிகள்லாம் இருக்காங்க. மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டு இருக்கார்கள். அதே போல் அடிப்படையான விஷயங்களான நம்மளுடைய லாரி தொழில் மிக மோசமாக இருந்தாலும் கூட ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு டிரைவராக இருக்கட்டும், மற்ற பிரச்சனையாக இருக்கட்டும், அத்தனைக்கும் என்னை பொறுத்தவரை பரமத்தி வேலூருடைய லாரி உரிமையாளர்களுடைய சங்கம் மிக சிறப்பாக செயல்படும் என்பதை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் வருகின்ற காலங்களிலும் இவர்கள் சிறப்பாக பணியாற்ற வேண்டும், இவர்களுடைய பணி மேம்படுத்தப்பட வேண்டும் என்று கூறி, எந்த குறைகளாக இருந்தாலும் இந்த சங்கத்திலே செய்து கொடுக்கிறார்கள். அதே போல் வருகின்ற காலங்களில் இவர் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். அதே போல் அவர்கள் முதலில் என்னை பார்த்து வரும்போது கூட சொன்னார்கள், நாங்கள் ஏதாவது ஆஃபீஸ் எல்லாம் புதிதாக கட்டப்பட வேண்டும் என்று. இன்னும் பல மடங்கு இந்த பரமத்தி வேலூருடைய உரிமையாளர் சங்கம் மென்மேலும் பல மடங்கு உயர வேண்டும் என்று கூறி, புதிய தலைவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறி நான் விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி. நீங்களெல்லாம் இங்கே எல்லா மேடையில் எல்லா லாரி ஓனர்ஸ் அசோசியேஷனுடைய தலைவர் பொறுப்பாளர்கள்லாம் அமர்ந்திருக்கிறீர்கள். அருள் உட்பட நீங்களெல்லாம் வருகின்ற காலங்களில் அந்த டிரான்ஸ்போர்ட் நகரை உருவாக்குவதற்கு பாடுபட வேண்டும் என்று என்னுடைய கோரிக்கையினை வைத்து, அதே போல் ஒன்று தான் அந்த லாரிக்காரங்களுக்கு இருக்கிற பிரச்சனை ஆன்லைன் கேஸ். இந்த ஆன்லைன் கேஸுக்காகவும் நீங்களெல்லாம் போராட வேண்டும் என்று கூறி வாழ்த்தி, இதுக்கு நீங்கள் முன்னெடுத்து செயல்பட வேண்டும் என்று என்னுடைய அவாவை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சங்கத்தின் 35வது மகாசு கூட்டம் மற்றும் பதவியேற்பை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் தலைவர் உள்ள நிர்வாகிகளுக்கும், புதிதாக 2025-28ஆம் ஆண்டிற்கான புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவியேற்றுக்கொண்ட தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கும், சேலம் மாவட்ட லாரி சங்க தலைவர் உள்ள நிர்வாகிகளுக்கும், திருச்செங்கோடு லாரி உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கும், திருச்செங்கோடு ரிக்கு உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் உள்ளிட்ட ஏனைய நிர்வாகிகளுக்கும், சங்ககிரி லாரி உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் உள்ள நிர்வாகிகளுக்கும், நாமக்கல் தாலுகா லாரி உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் உள்ளிட்ட ஏனைய நிர்வாகிகளுக்கும், எல்பிஜி சங்கத்தின் தலைவர் உள்ளிட்ட ஏழை நிர்வாகிகளுக்கும், பரமத்தி வேலூர் சங்க லாரி உரிமையாளர் சங்க உறுப்பினர்களுக்கும் மற்றும் நிர்வாக குழுப்பினர்களுக்கும்,
நாமக்கல் ட்ரெய்லர் உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக முதற்கல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த சங்கத்தை மென்மேலும் வளர்ச்சி பாதை கொண்டு செல்லும் புதிய நிர்வாகிகள் நாமக்கல் ட்ரெய்லர் உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பரமத்தி வேலூர் தாலுகா லாரி உரிமையாளர் சங்கத்தின் 35வது மகாசபை கூட்டமும் புதிய பொறுப்பாளர்கள் பதவியேற்பு விழாவையும் இங்கே சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் தலைவர் செந்தில்குமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே இன்று புதியதாக பொறுப்பேற்று கொண்டிருக்கின்ற தலைவர் பெரியசாமி அவர்களே, செயலாளர் கணேசன் அவர்களே, பொருளாளர் செல்வராஜ் அவர்களே, உதவி தலைவர் சிபி பாலு அவர்களே, உதவி செயலாளர் தியாகராஜன் அவர்களே, இங்கே மேடையிலே வீற்றிருக்கும் மாநில லாரி உரிமையாளர் சங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய நண்பர் தன்ராஜ் அவர்களே, மற்றும் மற்ற சங்கங்களிலிருந்தே வந்து கலந்து கொண்டிருக்கும் தலைவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே அரங்கத்தினுள்ளே அமர்ந்திருக்கும் அனைத்து சங்கங்களிலிருந்தும் சிறப்பு அழைப்பாளர்களாக வருகின்றிருக்கும் நண்பர்களே, பரமத்தி லாரி உரிமையாளர் சங்கத்தினுடைய உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். இந்த சங்கம் துவக்கப்பட்டு 35 ஆண்டுகள். இதிலே பல தலைவர்கள், அண்ணார் வீரப்பனிலிருந்து அதற்கு முன்னாடி 2 தலைவர்கள் இருந்தார்கள், அவருடைய பெயர் தெரியவில்லை. இதுபோன்ற ஒவ்வொருவரும் இந்த சங்கத்தை படிப்படியாக வளர்த்தி இந்த அளவுக்கு இந்த சங்கத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். இப்போது இந்த சங்கத்திலே பெரியசாமி தலைமையிலே இந்த சங்கம் செயல்பட இருக்கின்றது. அதற்கு பரமத்தி லாரி உரிமையாளர் அனைவரும் கொடுக்கின்ற ஒத்துழைப்பை பொறுத்து இந்த சங்கத்தினுடைய வளர்ச்சி இருக்கும். அதற்கு அவர்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சங்கம் மென்மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். அடுத்தபடியாக மாநில லாரி உரிமையாளர் சங்கத்தின் முன்னாள் பொருளாளர் மற்றும் நாமக்கல் தாலுகா லாரி உரிமையாளர் சங்கத்தின் பொருளாளர் ஐயா சீரகன் அவர்களை ஒரு சில துளிகள் மட்டுமே வாழ்த்துறை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பரமத்தி வேலூர் தாலுகா சங்கத்தின் 35வது பொதுக்குழு கூட்டமும் பதவியேற்புலாவும் நடைபெற்றுள்ளது. இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் நம்ம தலைவர் செந்தில்குமார் மற்றும் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், புதிதாக பொறுப்பேற்றுள்ள தலைவர் பெரியசாமி மற்றும் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் மாநில லாரி சங்கத்தின் தலைவர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், திருச்செங்கோடு, சங்ககிரி, நாமக்கல் இந்த சங்கங்களின் மேடையில் அமர்ந்திருக்கும் மற்றும் அனைத்து பிரமுகர்களுக்கும், அரங்கில் அமர்ந்திருக்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும், வெளியூர் சங்கங்களின் பொறுப்பாளர்களுக்கும், நாமக்கல் தாலுகா லாரி சங்கத்தின் சார்பாகவும் எனது சார்பாகவும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சங்கம் ஆரம்பித்து 35 ஆண்டுகளாகிறது. 35 ஆண்டுகளாகவும் பல மேடையில் பல இதில் கலந்து கொண்டிருக்கிறேன். எங்களுக்கு என்ன ஒரு பெருமை என்றால், நாமக்கல் தாலுகா லாரி சங்கத்தின் சார்பாக ஆரம்பித்தோம் கூட இருந்து. அப்பொழுது அவங்களுக்கு வியாபாரம் செஞ்சால்தான் சங்கத்தை நடத்த முடியும் என்ற பொறுப்பில் ஆயில், கிரீஸ், சில பொருட்களை கொடுத்து சங்கம் கடை வைக்கணும்னு நாங்கள் டெவலப் பண்ணணும். அந்த வளர்ச்சி, அந்த பெருமை எங்களுக்கு சேரும். அந்த வளர்ச்சியின் காரணமாக படிப்படியாக முன்னேறி சங்கத்தினுடைய வளர்ச்சி முன்னாள் பொறுப்பாளர் அனைவரும் வளர்ச்சி பண்ணியிருக்கிறார்கள். அது பெருமையாக சொல்லிக் கொள்கிறோம். மேலும் இந்த சங்கம் வளர்வதற்கு முன்னாள் பொறுப்பாளர்களும் உறுதுணை இருக்க வேண்டும். இருக்கும் பொறுப்பாளரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். உறுப்பினர் அனைவரும் அதேபோல் ஒற்றுமையாக நம்ம தொழிலும் வளரும், சங்கமும் வளரும். நாம் தோற்றுவிட்டோம், அவர் ஜெயிச்சு விட்டார், நமக்குன்னு இருக்கவே கூடாது. அதுதான் பொறுமை. சங்கம்னா சங்கம் தான், நம்ம சங்கம். ஆனால் எனக்கு பொறுப்பில்லை, உங்களுக்கு பொறுப்பு அப்படிங்கிற காழ்ப்புணர்ச்சியை மறக்கணும். அப்போதான் திரும்பவும் பொறுப்பாளராக வரலாம். நம்மளும்
சங்கத்தினுடைய சில தொழிலை வளர்ச்சி பண்ணலாம், அதை மறக்கக்கூடாது. அதே போல முன்னாள் பொறுப்பாளர்களையும் இந்நாள் பொறுப்பாளர்கள் அவங்களை அரவணைத்து தொழில் வளர்ச்சி பண்ண வேண்டும். உறுப்பினரை ஒற்றுமையாக்க வேண்டும். உறுப்பினரை ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் எல்லா பொறுப்பாளர்களும் முன்னாள் பொறுப்பாளர்கள் இருக்கிற பொறுப்பாளர்களும் ஒற்றுமையாக இருக்கிற பழக்கம் இருக்கணும். அது சங்கம் மரியாதை மதிப்பெல்லாம் அப்புறம் இருந்தாலும் சங்கம் அந்த மாதிரி இருக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் எனக்கு அதாவது ஏற்கனவே முன்னாள் பொறுப்பாளர்கள் போல அனைவரையும் வாழ்த்தியும் இப்போ வந்துக்கிற பொறுப்பாளரையும் பாராட்டியும் பேசிக்கொள்கிறேன். இந்த சங்கத்தை நான் இப்போ முன்னே சொல்லிக்கிறேன். இப்போது ஆடிட்ரு நியமனம் பண்ணியிருக்காங்க, வக்கீல் ஒரு லாயர் நியமனம் பண்ணியிருக்கணும். நான் பல நாள் சொல்லியிருக்கிறேன். ஒரு சங்கத்திற்கு ஒரு அமைப்பிற்கு கோடிக்கணக்கான பொருளாதாரம் வழங்கிட்டு இருக்கு. அதில் ஒரு சட்ட ஆலோசகரை நியமிக்கணும். இந்த பொதுக்குழுவை அங்கீகாரம் வாங்கி நடத்தினா இந்த சங்கத்துக்கு இன்னும் ஒரு அடிஷனல் பெருமையாக இருக்கும் என்னுடைய கருத்து. நான் பல ஆண்டு இதில் சொல்லியிருக்கிறேன். மேலும் மேலும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நாங்கள் ஆரம்பித்த சங்கம், அதனால் நான் வாழ்த்தி எனக்கு பேச வாய்ப்பு நன்றி, வணக்கம். ஒரு சின்ன ஒரு இது என்ன, நம்ம அரசன் பேக்கரி பஸ் ஸ்டாப்பு திருச்செங்கோடு ரோடு, திருச்செங்கோடில் முருகு விலாஸ் ஜவுளி கடை ஆரம்பிக்கிறாங்க. அது ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா 10/10/2025 வெள்ளிக்கிழமை. அது பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஓப்பன் அன்னைக்கு யார் போய் கலந்துட்டாலும் ஒருத்தருக்கும் ஒரு புடவை பிரி. இப்போதைக்கு மேடையில் இருக்கிற மட்டும் ஒரு புடவை பிரியை கொடுக்குறாங்க. 10/10/2025 அனைவரும் வெள்ளிக்கிழமை கலந்து கொள்ளுமாறு நம்ம பரமத்தி லாரி அசோசியேஷன் உறுப்பினர் சார்பாகவும் கலந்து கொள்ளுமாறு நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அவர் இந்த ஜவுளி கடை ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம பரமத்தி தாலுக்கா லாரி ஓனர் அசோசியேஷன் உறுப்பினர் தான். அதனால் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நாமக்கல் தாலுக்கா லாரி உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் மற்றும் சங்கத்தின் தேர்தல் குழு தலைவர் திரு கே அருள் அவர்களை ஒரு சில துளிகள் வாழ்த்துல வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய நாமக்கல் தாலுகா லாரி உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த லாரி தொழில் பல மாற்றங்களை இந்த வருகின்ற ஆண்டுகளில் நிறைய சந்திக்க இருக்கின்றது. அரசாங்கத்தில் பல புதிய புதிய பாலிசிகளை கொண்டு வர இருக்கிறார்கள். அதனால் நிறைய மாற்றங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி லாரி உரிமையாளர்களும் தங்களை மாற்றிக்கொண்டு இந்த தொழிலில் ஈடுபட வேண்டும். புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற பொறுப்பாளர்கள் இந்த சட்ட திட்டங்களையும் அரசோட போக்கையும் தெரிந்து கொண்டு இதற்கான நம்ம தொழில் வடிவத்தை ஏற்படுத்த வேண்டும். அதே போல் எங்களுடைய தாலுகா லாரி உரிமையாளர் சங்கம், நாமக்கல் தாலுகா லாரி உரிமையாளர் சங்கம் என்றென்றும் பரமத்தி சங்கத்திற்கு உறுதுணையாக இருப்போம் என்பதை தெரிவித்துக்கொண்டு பொறுப்பேற்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அருள் அவர்களுக்கு வணக்கம். சாதாரண ரீஜன் பல்க் எல்பிஜி லாரி உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் மாமா எஸ்எல் சுந்தரராஜன் அவர்களை நன்றியுடன் வரக்கூடிய அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பரமத்தி வேலூர் தாலுகா லாரி உரிமையாளர் சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழாவிற்கு இங்கே வந்துள்ள மாநில லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் தன்ராஜ் அவர்களே, இந்த புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் பணி சிறக்க எல்பிஜி உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பெரியசாமி அவர்களும் பொருளாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள செல்வராஜ் அவர்களும் எங்களது சங்கத்தின் உறுப்பினர்கள் என்பதை நாங்கள் இந்த நேரத்திலே பெருமையாக கூறிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். இவர்களுடைய பணி செயலாளர் கணேசன் அவர்கள், உபத்தலைவர் பாலு, இணைச் செயலாளர் தியாகராஜன் மற்றும் அனைத்து உறுப்பினர்களும் இந்த சங்கத்தின் முன்னேற்றத்திற்கு உங்களால் முடிந்த வேலைகளை செய்து சங்கத்தை இன்னும் வலுவாக நிறையில் லாரி உரிமையாளர்கள் சிரமமான சூழ்நிலையில் இருக்கும் இந்த நிலையில் அவர்களை முன்னேற்றுவதற்கு நீங்கள் அனைவரும் சேர்ந்து பாடுபட்டு சங்கத்தையும் வளர்த்து சங்க உறுப்பினர்களையும் முன்னேறுவதற்கு உங்களால் முயன்ற உயர்களை செய்து கொடுக்குமாறு அன்புடன் கேட்டு வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.